ஆமென். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சகரியா 3வது அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நிற்க விரும்புகிறார். கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நின்றால் மட்டுமே நாம் அசைக்கப்பட மாட்டோம். கொஞ்சம் அசைந்தால் கூட ட்ராக் மாறுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் அசைந்தால் கூட. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே. கொஞ்சம் சாய்ந்தாலே போதும், ட்ராக் மாறிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் நம் வலது பக்கத்தில் நிற்பார் என்றால் ஹல்லேலூயா, ஆமென், அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். கர்த்தர் நம் பக்கத்தில் நிற்க அவருக்கு நாம் இடம் உண்டாக்க வேண்டும். அப்படி அவர் நம் பக்கத்தில் நிற்க இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நம்முடைய வாழ்க்கை என் கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க விரும்புறாங்கனாலே அவங்க எதை விரும்பி ஆகணும் தெரியுமா? பரிசுத்தத்தை விரும்பி ஆகணும். என் கூட நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், என்னோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்று யாராவது விரும்புறீங்கன்னா நீங்க கண்டிப்பா எதை விரும்பி ஆகணும் தெரியுமா? பரிசுத்தத்தை. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலை நம்ம பாடுவோமே. சுத்தம் விரும்பும் சுத்த சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. க்ளோரி பாவி ரமகலதன ரமஷதன ரமம. பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, யாரும் காணாவுள் ரமகலமதன ரமஷதன ஜீசஸ். மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் அப்பா. மனம் நொந்து மருளுகிறேன். உள்ளெல்லாம் துடிக்குது ஒரு ஹோலி லைஃபுக்காக, ஒரு ஹோலி லைஃபுக்காக. ஹல்லேலூயா. விரும்புறவங்க என் கூட சேர்ந்து கேளுங்க. துணை வேண்டும் தகப்பனே, துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும். உங்களுக்கு தெரியும்லப்பா. சரமமா கரமா என் ஜீவன் இல்லை எங்கிலும். எஸ் எஸ் ஆமென். பரிசுத்த glory என் ஜீவன். ஆமென். பரிசுத்த
நன்றாய் கவனமாய் கேளுங்கள், உற்று கவனியுங்கள். கர்த்தர் கூட இருக்கணும்னா பரிசுத்தம் அவசியம். எசேக்கியேல் 43வது அதிகாரத்தில் 6 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ சமூகத்திலே நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேச விரும்புகிறார் தெரியுமா? நம் பக்கத்திலே நின்று. ஆனால் அவர் நம் பக்கத்திலே நிற்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படிக்கு தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் நின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மில் காணப்படும் மட்டும் கர்த்தரால் நம்மோடு கூட நிற்க முடியாது. வாக்குத்தத்தம் இருக்கலாம். போன வாரம் கேட்டோம், இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் இருந்ததுனால அவர்கள் ஏற துணிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மோசே வான் பண்றார், கர்த்தர் கூட இல்ல, நீங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சதுனால கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லைன்னா என்ன, எங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்கிறதே. இன்னைக்கு அநேகர் எப்படிதான், நமக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, எப்படியும் செஞ்சிருவார், செய்வார். சொன்னவர் செய்வதற்காக நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? மார்க் 16வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 16வது அதிகாரம் கடைசி வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கிறது? கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. எல்லாரும் கவனித்தீங்களா இந்த வார்த்தை? அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். நம்ம கூட, நம்மோடு கூட ஆண்டவர் என் கூட இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க கேட்டா எல்லாரும் கை தூக்குவோம். வேண்டாம், கர்த்தர் கூட இருக்கணும்னு ஒருத்தங்க உண்மையிலே விரும்புறாங்க. அவங்க கண்டிப்பா எதை விரும்பி ஆகணும் தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் அதாவது நம்முடைய விருப்பம் நமக்குள்ளே தங்கி தங்கி ஏக்கமாய் மாறும். ஏக்கம் தங்கி தங்கி பெருமூச்சாய் மாறும். நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய பெருமூச்சு பரிசுத்தத்துக்காக இருக்குமானால் வெகு சீக்கிரமாய் நம்முடைய லைஃப் பரிசுத்தமாய் மாறும். ஆனா நம்ம இதை விரும்ப மாட்டேங்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, கடந்த வாரம் முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தார். நம்ம கூட இருக்கணும்னு நீ விரும்புறேன்னா கண்டிப்பா நீ எதுக்கு ஆசைப்படணும் தெரியுமா? பரிசுத்தத்துக்கு ஆசைப்படணும். உபாகமம் 23:14 இப்படி நல்ல தெரிந்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு
அசுசியான பாளையம் சொல்லும் போது காமனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமா இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் போது ஒவ்வொரு பர்சனுக்காக சொல்லுகிறார். அவர் உங்களிடத்தில் என்று சொல்லியிருக்கலாம், காமனா சொல்லியிருக்கலாம், இல்ல உன்னிடத்தில். அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்கு. உன் பாளையம் ஆண்டவர் பேசுகிறது. ஒருவனிடத்தில் அசுசியான காரியம் இருந்தது, ஆகான் என்கிற ஒருவனிடத்தில். அந்த ஒருவனிடத்தில் இருந்ததுனால மொத்த கூட்டத்தோடும் கர்த்தர் இல்லாமல் விலகினதை யோசுவா 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதனால தோல்வியை எல்லாரும் சந்தித்தாங்க. நம் ஒருவருடைய பரிசுத்த குலைச்சல் நிமித்தம் நம் குடும்பம் தோல்வியை சந்திக்கும், நம் குடும்பம் நஷ்டத்தை சந்திக்கும். பல நேரத்தில் நாம் அதை புரிகிறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களோடு கூட சம்பந்தம் கலந்து வேசித்தனம் பண்ண தொடங்கினதும் இஸ்ரவேலில் வாதை வந்தது. மோசே, ஆரோன் உட்பட ஜனங்கள் ஆலயத்திலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய அசுசியான காரியம், அதாவது அப்புறப்படுத்த வேண்டிய காரியம் அப்புறப்படுத்தாமல் நாம் பாதுகாத்துக் கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு போய்விடுவார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் உயரமான ஒரு சிலையை உண்டு பண்ணி வைக்கிறான். உயரமான சிலையை உண்டு பண்ணி வைத்து எல்லாரும் இந்த மேள வாத்தியங்கள் சத்தம் கேட்கும் போது அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகிறான். ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இதுதான் நியமம். எல்லாரும் பணிகிறார்கள். விரும்பி பணிகிறவர்கள் உண்டு, வேற வழி இல்லாமல் பணிகிறவர்கள் உண்டு. அது நடுவிலே 3 பேர் நிற்கிறார்கள். எல்லாரும் முதுகும் வளைந்திருக்கிறது. இவர்கள் 3 பேர் நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் நிற்க முடியாத இடத்துல கூட நிமிர்ந்துதான் நிற்பார்கள். இப்பொழுது ராஜாவுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து அக்கினி 7 மடங்கு அதிகமாக்குகிறான். 7 மடங்கு அதிகமாக்கி அவர்களை அக்கினியிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 23வது வசனத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அக்கினி என்றாலே சோதனை. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன், இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. அக்கினி வாழ்க்கையில, இந்த உலகத்துல தேவ பிள்ளைக்கு சோதனை வருதுனாலே அது புரிந்து கொள்ளுங்கள். அக்கினி சில சிச்சுவேஷன்ல நம்ம போய் தான் ஆக வேண்டி இருக்கும். சில சிச்சுவேஷனை நம்ம கடந்துதான் ஆக வேண்டி இருக்கும். இப்படி மட்டும் இல்லைன்னா சில சொல்லுவாங்க, நாங்க சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்ததே கிடையாது, சினிமா பார்த்ததே கிடையாது. அப்படியா பிரதர், வெரி குட். அது எப்படி இருந்தீங்க? ஏன்னா எங்க வீட்டுல டிவியே கிடையாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன், அதாவது விழுவதற்கான, அசுத்தப்படுத்துவதற்கான, பரிசுத்த குலைச்சல் உண்டாவதற்கான, பாவம் செய்வதற்கான சூழ்நிலையே வராம பாவம் செய்யாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆனா இங்க பாருங்கள், கட்டுண்டவர்களா, இவங்களால எஸ்கேப் ஆக முடியல. கட்டப்பட்ட அக்கினியில தூக்கி போடுறாங்க. விழுந்துதான் ஆகணும். ஆனா எப்பொழுது இவர்கள் அக்கினியில் தூக்கி போட்டார்களோ, அக்கினியில தூக்கி போட்டதும் வேதம் சொல்லுகிறது அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் என்று 23 சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்ததும் நேபுகாத்நேச்சார் 24வது வசனம் தீவிரமா எழும்புறான். ஹல்லேலூயா. ஏன் எழும்புறா அப்படின்னா, இவன் சொல்றான், நாம் இவர்களை கட்டுண்டவர்களாய் அல்லவா அக்கினியிலே போட்டு வைத்தோம். கட்டுண்டவர்களாய் அல்லவா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆம் ராஜாவே, இவனை வசமா நம்ம சிக்க வச்சோமே,
இவனை மாட்ட வச்சிட்டோமே, கட்டுண்டவனாய் அல்லவா. ஆம் என்று சொன்னதும் அடுத்த வசனத்தில் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை. ஆமே. என்னதின் அர்த்தம்? அக்கினி சோதனையிலும் ஒரு தேவ பிள்ளை, எனக்கு வேற வழி, எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல, இந்த பாதையில கடந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை வந்தால் கூட ஒரு தேவ பிள்ளைக்கு அது நடுவில் விடுதலையாய் நிற்க முடியும். அப்படிப்பட்ட அந்த விடுதலையின் வாழ்க்கை இந்த தீயில தள்ள நினைச்சவன உட்கார விடாது. அவன் தூக்கத்தை கெடுக்கும், அவன் நிம்மதியை கெடுக்கும். விடுதலையாய் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ற தெரியுமா? 4ஆம் ஆளின் சாயல். நம்ம 3 பேரை தானே போட்டோம், 4வது அது தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. உடனே கூப்பிடுகிறார். நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். ஆமே. அக்கினியில விழுந்தார்கள், அக்கினிக்குள்ளே விடுதலையாய் உலாவினார்கள், அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். இவர்கள் வெளியே வந்தபோது 27வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்தது கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அக்கினியின் மனம். சிலர்ட்ட வீசுற மனத்தை கொஞ்ச தூரம் தள்ளி இருந்து பார்த்தாலே தெரியும், ஆள் எங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. நான் அந்த வழிய சும்மா தான் போனேன், சில்லற மாத்ததான் போனேன். இவங்க அக்கினிக்குள்ள இருந்து வராங்க. அக்கினியின் மனம் அவர்கள்ட்ட இல்ல, அந்த ஸ்மெல் இல்ல. இப்படிப்பட்ட லைஃப் தான் தேவை. அந்த ஸ்மெல்லே இல்ல. ஏன் இல்ல? அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா அக்கினி இல்ல, தூக்கி போட்டான் தெரியுமா? அவன் சொல்றான் பாருங்க. 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. அடுத்த வார்த்தை, ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். நாம் கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த முத 2ல தட்டி தட்டி வந்துட்டு போறோம், ஆனா அந்த 3ல தான் அடி வாங்குறோம். கர்த்தரை சேவிக்கிறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. நம்ம ஆண்டவரை தவிர நம்புறதுல என்ன வேணா கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். ஆனா இவங்க இந்த 2ல விடல, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி ஒப்பு கொடுத்தவனுடைய சுண்டு விரலுக்கு கூட உத்தரவாதம் எடுக்கிறவர், அவன் மேல் அக்கினி வாசனை வீசாதபடிக்கு அவன் வலது பக்கத்திலே. இன்னைக்கு நான் விழணும்னு போகல பிரதர், ஆனா அப்படி இப்படி இருந்துட்டு நான் விழுந்துட்டேன். ஏன் விழுந்துட்டோம்? ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். முன்னே எப்படி ஒப்பு கொடுத்தோம்? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக முந்தி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். நம்ம ஒப்பு கொடுத்ததுனால அக்கினி பாருங்க, அந்த அக்கினி பக்கத்துல போனவனை அந்த அக்கினி என்ன செய்தது தெரியுமா? பட்சித்து எரித்து போட்டது. பக்கத்துல போனாலே போதும். இதோ பேதை நெடுக போய்
தண்டிக்கப்படுகிறான். ஒருவள் வீட்டு வழியா ஒருத்தன் போனானா, அந்த வீட்டு பக்கத்துல கொஞ்சம் போனதும் அவன் என்ன பண்ணிட்டா, இறங்கி ஓடி வந்து முத்தமிட்டான். சும்மாதான் இப்படி ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன், உடனே வந்து முத்தமிட்டா. முடிஞ்சு வா, உனக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் போட்டேன் பாரு. இதனுடைய முழு வீடியோவை பார்க்க உள்ளே கிளிக் செய்யவும் வீட்டுக்குள்ள என்ட்ராயாச்சு. அக்கினிக்குள்ள கட்டி தூக்கி போட வந்தாங்கல்ல, அவங்க பக்கத்துல வந்தது விழுந்துட்டாங்க. ஆனா இந்த 3 பேரை உள்ள போட்டதுக்கு அப்புறமும் ராகா வீட்டுக்குள்ள 2 வேவு பார்க்கும்படி 2 பேர் போனாங்க. போயிட்டு வேசித்தனம் பண்ணிட்டு வெளியே வரல, ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த வேசி தொழில் அவள் பண்ணாளா? இல்ல, அவ குடும்பம் வீட்டுக்குள்ள இருக்கு. எரிகோவை பிடிக்க வரும்போது அவ வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியும்? மொத்த ஃபேமிலி இருக்கு. ஏன்னா அதுதான் கண்டிஷன். நான் வரும்போது உன் தகப்பன் உன் வீடு எல்லாரையும் தூக்கி இந்த ரூமுக்குள்ள இருக்கணும். அந்த ரூம்ல தான் நேத்து வரை என்ன நடந்துச்சு தெரியுமா? வேஸ்ட் நடந்துச்சு. 2 பேர் உள்ள வந்துட்டு போறாங்க, உள்ள என்ட்ராயிட்டு போறாங்க. போனதும் நேர ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து வந்ததுதான் வந்தோம் அப்படி கேட்டாங்களா? இல்ல, அவங்கள பாதிக்கல. அவன் பாதிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியும். நீ ஒன்ன முழுமையா ஒப்பு கொடுத்தா, நீ ஒன்ன ஒப்பு கொடுக்காம. நம்ம வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேதுருட்ட சொல்ல, பேதுரு இப்ப வராத வந்த மறுதலிப்ப. நானும் மறுதலிப்பு இல்ல, ஏன்னா மறுதலிக்க கூடிய சிச்சுவேஷன் இன்னும் வரல. கடல்லனாலும் கர்த்தர் தான் கூட நிற்கிறார், மலையிலனாலும் கர்த்தர் கூட நிற்கிறார். மறுதலிக்கிற சிச்சுவேஷன் வரல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் சந்திக்கல. பேதுரு கண்டிஷன் அவருக்கு தான் தெரியும். பேதுரு வராத இப்ப வராதேன்ட்டார். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம நிலைமை எதுல விழுறோம். அந்த அவயவத்தை இன்னும் ஒப்பு கொடுக்கல. நம்ம ஒப்பு கொடுக்கல. பேதுருவை போல அனுதினம் ஆண்டவரின் கால்களை மாத்திரமல்ல, என முழுவதும் அல்லேலூயா தோடும் என் கண்களையே உம்மை நான் பார்க்க வேண்டுமே. இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தோடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பார்ட்டையும் சொல்லி சொல்லி ஒப்பு கொடுங்க. அக்னி மனம் கூட வீசாது. ஆனா இருந்துட்டு வந்தது எங்க? அக்னிக்குள்ள இருந்து. ஆனா அக்னிக்கு வெளி அந்த சைடுல போனவன் எல்லாம் அக்னி விழுங்கிட்டு. ஆனா இவனத்தோட அந்த ஸ்மெல் கூட வரல. ஸ்மெல் வந்து அப்ப வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான் பாத்தீங்களா? எங்க போயிட்டு அதை சொல்ல, என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, வந்து ஸ்மெல் பண்றான். நம்ம இடத்துல அவருடைய வாசனையை தவிர வேற எந்த வாசனை வெளிப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை, பரிசுத்தமானதை நடப்பிக்க என்ன செய்யணுமா? நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். அடிமையா ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்குது தெரியுமா? 22வது வசனம்.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சத்தமாவே சொல்ல. அப்ப அடிமையானவனுக்கு தான் என்ன பலன் கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல். அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு. இப்ப எல்லாருக்கும் வாக்கு தத்தம் இருக்கு, ஆனா அதை நிறைவேற்றுகிறவர் கூட இருக்கிறாரா? கூட இருக்கணும்னா நம்ம யாராகணும் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அப்படி ஒப்பு கொடுத்தவர்களை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்க முடியும். சோதோமின் ராஜா அநேக பொருட்களோடு ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாம் ஏற்கனவே மெல்கிசேதேக்குக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்ததுனால இப்படி கை நீட்டவில்லை, கையை உயர்த்தினான். சோதோமின் பொருட்களுக்கு ஆபிரகாம் அடிமையாகவில்லை. போர்த்திவாரின் மனைவி வேசித்தனம் பண்ணும்படிக்கு யோசேப்போடு தினமும் பேசுகிறான். ஆனால் யோசேப்பு ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்ததுனால அந்த வேசித்தனத்துக்கு யோசேப்பு அடிமையாகவில்லை. பேதுருவினிடத்திலே சீமோன் என்கிற அந்த மந்திரவாதி பணத்தை கொண்டு வரான். பணத்தை கொண்டு வந்து உங்க கிஃப்டை எனக்கு கொடுங்கிறான். பேதுரு ஒப்பு கொடுத்ததுனால பணத்துக்கு அடிமையாகவில்லை. பவுலை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. புகழின் உச்சி பவுல் செல்லுகிற இடத்திலே உண்டாகிறது. பவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் ஒப்பு கொடுத்ததுனால அந்த புகழுக்கு அடிமையாகவில்லை. ஒப்பு கொடுக்கிறவன் தான் அடிமையாக மாட்டான். நாம் சேவிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரிடத்தில் நம்மை முழுமையாக. நேபுகாத் நேச்சரின் சாட்சி என்ன? அவன் இவர்களை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன? இவங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா இவங்க சேவிக்கிறவங்க மாத்திரமல்ல, இவர்கள் நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எனவேதான் 1 பேதுரு 4வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற வாழ்நாள் காலத்திலே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஒரு காலத்துல இப்படி இருந்தோம். இப்போ அது வேண்டான்னு விலகும் போது, நம்ம ஒரு காலத்துல அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. வந்துட்டான் இவன் பெருசா திருந்திட்டாராம். ஏன் நாங்கெல்லாம் வழிபடலையா? நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகலையா? நாங்கெல்லாம் கும்பிடலையா? அப்படியும் இருக்கணும், இப்படியும் இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி விலகுறாங்க தெரியுமா? அவர்களை தூஷிப்பார்கள். ஏன் தூஷிப்பார்கள் தெரியுமா? அவங்க இன்னும் விழுந்துதான் கிடக்குறாங்க, இவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல. இந்த பரிசுத்தத்துக்காக நிக்கிறவங்க தூஷிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி தூஷிக்கிறாங்கன்னு அதை நினைத்து கவலைப்படாதீங்க. 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு. அப்படி பரிசுத்தத்துக்காய் நிற்கிறவனை நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், ஒதுக்குகிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும் நாள் வரப்போகிறது. ஆனால் அநேகர் என்ன பண்றாங்க? ஐயோ இவங்க ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்றார் போல இவங்க நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் இல்ல, என் கூட கர்த்தர் நிக்கணும். ஹல்லேலூயா. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்கு. அர்ப்பணிப்போடு பாடுவோம். படைத்தேனே படைத்தேனே. கைகளை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை
இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உங்க அடிமை, என்னை ஏழை நான் என்றும் அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து, அவர் பாதம் ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்த நோட்டம் எந்த நோட்டம் glory, நம் மாம்சமும் மனசும் நிறைய விரும்பும். உயிர் இருக்கிற வரைக்கும் விரும்பிட்டு தான் இருக்கும். ஆனா விரும்புற காரியம் தேவனுக்கு பிரியமா இல்லையா என்று ஒரு நிதானிக்கணும். நம்ம நிதானிக்கும் போதே ஆண்டவர் சொல்லுவார், இது வேண்டாப்பா. நம்ம எல்லாம் செஞ்சுட்டு யோசிக்கிற கூட்டம். நிறைய விரும்பின ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம்ல, செய்து சாப்பிட வேண்டாமா இருந்து, கலோரி கூடிட்டு செய்யறதுக்கு ஆண்டவரே. அதான் பவுல் சொல்கிற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு தேசத்துல சட்டங்கள் எல்லாம் ரொம்ப லிபரலா, இப்படி தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம ஊரு கொஞ்சம் பரவாயில்ல. வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆண் ஆணை திருமணம் பண்ணலாம், பெண் பெண்ணை திருமணம் பண்ணலான்னு ஃபாரின்ல எல்லாம் நிறைய சர்ச்சிலேயே ஓகே சொல்லிட்டாங்க. எவ்வளவு பொல்லாப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஓகே சொல்றாங்க. அதுதான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கவர்மெண்ட் எஸ் சொல்லுது, ஆனா நான் ஏன் நோ சொல்றேன் தெரியுமா? நான் வேற ஒன்றுக்கும் அடிமையாக கூடாது. நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறேன். அதனால உலகம் என்ன சொல்லு, வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன். இப்படி எல்லாம் யாராவது உங்களை ஆண்டவருக்காக வேண்டான்னு ஒதுங்குற காரியத்தை குறித்து உங்ககிட்ட யாராவது தூஷிக்கிறாங்கன்னா கணக்கு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும். அதாவது பரிசுத்தத்தை விரும்பணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அவருடைய நாமம் பரிசுத்தர். அவர் சிநேகிக்கிறது பரிசுத்தத்தை. மல்கியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சிநேகிக்கிற, அவர் விரும்புறது பரிசுத்தம். ஆராதனையில் அவர் அங்கீகரிக்கிற அலங்காரம் பரிசுத்தம். அவர் இருக்கிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். அவருடைய ஜனம் பரிசுத்த ஜனம். அவருடைய புத்தகம் பரிசுத்த வேதாகமம். அவர் நமக்கு தந்தருளின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தம். சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஏன் நீ பரிசுத்தத்தை விரும்புற? ஏன்னா நான் அவர் என்னோடு இருக்க விரும்புறேன். எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவான போது அவன் மனதிலே ஒரு காரியத்தை நிர்ணயித்துக் கொள்ளுகிறான். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன். அவன் மனதிலே நிர்ணயித்துக் கொள்ளுகிறான். அவன் ராஜாவாக, அவனுடைய 25வது வயதில ராஜாவாக அமருகிறான். ராஜாவாக அமர்ந்ததும் அவன் மனதில் என்ன நிர்ணயித்துக் கொள்ளுகிறான் தெரியுமா? ஆண்டவரோடு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒப்புரவாகிட்டே இருக்கணும். ஆண்டவரோடு ஒப்புரவாகிட்டே இருக்கணும். அதாவது டெய்லி இது நம்முடைய நிர்ணயமா இருக்கணும். நான் ஆண்டவரோடு சமாதானமா இருக்கிறேன்னா, ஆண்டவரோடு சமாதானமா இருக்கிறோம்னாலே நம்ம மனுஷரோடு என்ன ஆயிருவோம் தெரியுமா? சமாதானம் ஆயிரும். இல்லைன்னா இருக்க விட மாட்டார். பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரன் ஒரு குறை இருந்தா ஆண்டவர் சொல்லுவாங்க, பாரு போ, அதை வச்சுட்டு போ, ஒப்புரவாயிட்டு வா அப்படிம்பாரு. ஆமே, அடிக்கடி இந்த சம்பவம் சொல்லியிருக்கு. அப்பா இருக்கும்போது செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா செய்தி ஆரம்பிச்சு
10 நிமிஷத்துல ஒரு சகோதரன் சர்ச்சில் இருந்து எழுதி வெளியே போயாச்சு. அவர் போறதை பார்த்து நானும் போறேன். இவர் இதுக்கு போறாரு. ஏற கிட்ட போய் என்ன ஆச்சு? இல்ல இன்னொரு 10 நிமிஷம் இருந்தேன்னா அவரைய மனசை மாத்திடுவாரு. பயங்கரமான பிரச்சனை அந்த நபருக்கும் இன்னொரு ஆளுக்கும். இன்னைக்கு மத்தியானம் போய் ஒன்று இல்லைன்னு பண்ணணும்ன்ற ஒரு முடிவோட தான் வந்தேன். ஆனா செய்தி பார்த்தா யாரோ போட்டு கொடுத்துட்டாங்களா டவுட்டா வேற இருக்கு. நான் இன்னொரு 10 நிமிஷம் இருந்தேன்னா நான் அந்த நபரை மன்னிச்சிருவேன். அதனால பெஸ்ட் நான் இந்த செய்தியை கேட்காம கீழே இறங்கி போகுது. இப்போ கீழே இறங்கி போன இடம் கிடைக்காது. அதனால செய்தி கேட்டவரோட மாறிடுவோமோ அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே அவன் மனதில் நிர்ணயம், நான் ஆண்டவரோட உடன்படிக்கப்படும் ஒப்புரவா இருக்கணும். இதற்காக அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆலயத்தின் கதவுகளை திறந்து பழுது பார்த்தானாம். நாம தான் அவருடைய ஆலயம், நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய வாழ்வின் கதவை திறந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை திறந்து பார்க்கணும். நாம பார்க்கணும் எதுல டேமேஜ் இருக்கு, நான் எதுல விழுந்தேன், ஏன் விழுந்தேன், எப்படி விழுந்தேன், பழுது பார்க்கணும். நாம் நம்முடைய வாழ்வின் புத்தகத்தை திறப்பதற்கு பதில் அநேகருடைய வாழ்க்கையின் புத்தகத்தை திறந்து 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 பார்க்கிறோம். இன்னார தெரியுமா, இவங்களை பத்தி தெரியுமா? 2 பேருடைய கான்வர்சேஷன் ரொம்ப நீளணும்னா அந்த 2 பேருக்கு சம்பந்தப்பட்டு அந்த கூட்டத்தில் இல்லாத இன்னொரு நபருடைய டாபிக் உள்ள வரணும். அப்படிதான் சுவாரஸ்யமா. அதிலும் விசேஷத்தவர்கள் பெண்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. 3/4 மணிக்கு பேசுவாங்க. நான் வர கேட்பேன், ஆமா நீங்க எப்படி? நாங்க பேசுவோம், பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? வேற என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எங்க கான்வர்சேஷன்ல இந்த டெலிகிராம் மாதிரி இதெல்லாம் டெலிகிராம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு, ஆனா எப்படி இருக்கீங்க? இருக்கேன் அப்படி தொடங்குவாங்க பாருங்க. அதுக்கு ஒரு எழும்பவே மாட்டாங்க. டைம் ஆச்சு, இல்ல இன்னும் கொஞ்சம். நம்ம இன்னொருத்தங்க புத்தகத்தை திறப்பதற்கு அல்லது அதுக்கு நமக்கு ஆயுள் பத்தாது. நம்ம புத்தகத்தை திறந்து கரெக்ட் பண்றதுக்கு இந்த லைஃப் கரெக்டா இருக்கு. ஹல்லேலூயா. 3 மணிக்கு ஒரு எக்ஸாம், நம்ம எழுதுறதுக்கு 4 மணிக்கு ஒரு வேணும். இது நம்மளும் எழுதி அடுத்தவனுக்கு பேப்பர்ல எழுதி அங்கே எழுதி இங்கே எழுதி அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. அவன் 25 வயதுல ஆலயத்தின் கதவை திறந்து பழுது பார்க்கிறான். ஓபன் பண்ணி பார்க்கணும், எங்க எங்க என் வாழ்க்கையில நான் கோட்டை விட்டேன். அவரோடு ஒப்புரவா இருக்கணும். மற்ற எந்த எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது என்பது ஒரு கசப்பான உண்மை. ஆமென். சிலர் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும்னு விரும்பும், சிலரை இனி பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். எல்லாம் மாறி நடக்கும். இவங்க அவங்கவுங்க ஸ்டாப்ல அவங்கவுங்க இறங்கி போயிருவாங்க. சிலர் ஏறுவாங்க இறங்குவாங்க. நம்ம லைஃப்ல எல்லாம் இல்ல நிறைய பேரை மிஸ் பண்ணி இருக்கிறோம். லைஃப்ல நிறைய பேரை மிஸ் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று பிராமிஸ் பண்ண மரணத்தை ஜெயித்தவருக்கு மட்டும்தான் முடியும். அவன் லேவியரை அழைக்கிறான். தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அழைத்து அநேக காரியங்களை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 2 நாளாகமம் 29:6 வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர்ட்ட முதுகை காட்டிட்டோம்னா அவருக்கு கோபம் எழும். ஆண்டவர்ட்ட முகத்தை காட்டிட்டோம்னா அவருக்கு பாசம் எழும். அவர் கோபத்துல நிறைய கோபத்துல பேசுவார். ஏன்னு பார்த்தா ஜனங்க திரும்பிட்டாங்க, முதுகை காட்டினாங்க. இளைய குமாரன் தகப்பனை விட்டு போகும்போது முதுகை காண்பித்துட்டு போறான்.
அவனுக்கு என்னாச்சுன்னு கூட அப்பா வந்து கேட்கல, தேட கூட இல்ல, தேடவே இல்லை. ஏன்னா அவன் எதை கிளாஸ்ல காட்டிட்டு போறான் தெரியுமா? முதுக காட்டிட்டு போறான். நம்ம எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுறோம். ஆமென். ட்ரெயின்ல பிளைட்ல போகும்போது உங்க ஐடி கார்டு கொடுங்கன்னு நம்ம முதுக போட்டோ எடுத்து காட்டுவோம். பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவோம். எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுறோம். அதுவும் ஆதார் கார்டு முகம் சகிக்காது, இருந்தாலும் காட்டுவோம். எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுவோம். ஆனா ஆண்டவர்ட்ட மட்டும் நம்ம முதுக காட்டிட்டோம், அவருக்கு கோபம் சர்வே அறியும். முகத்தை காட்டிட்டோம், கோபம் அடங்கி பாசம் எழும்பும். நீ முதுக காட்டி கோபத்தை சம்பாதிக்காது, முகத்தை காட்டி இரக்கத்தை சம்பாதி. நேற்று இரவில் இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் தூங்க விடல. முதுக காட்டினல எனக்கு கோபம் வரும். முதுகை காட்டி கோபத்தை சம்பாதிக்காத, முகத்தை காண்பித்து. அந்த நேசருக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற அந்த தெய்வீக காதல், தெய்வீக உறவை வர்ணிக்கிற புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதிலே நேசர் சொல்லுகிறார் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், என் ரூபவதியே, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள். அப்ப முக்காடு போட்டிருக்கிறவள அந்த நேசர் எப்படி பார்க்கிறாருன்னா, தூங்குறாளா முழிச்சிருக்கிறா. அவர் ரசிக்கிறத பாருங்க. முக்காட்டின் நடுவே என் கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு பாரு. 3வது வசனத்துல, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடிச்ச மாதளம் பழம் போல் இருக்கிறது. அவர் முகத்தை பார்க்க விரும்புறார். முக்காடு போட்டுட்டு அப்படியே வெட்கத்தோட நிற்கிறாள். ஆமென். நேசருக்கு முன்னாக வரும்போது அந்த முக்காடு கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. இதுதான் சபையினுடைய குவாலிட்டி. சபை தன்னை நேசருக்கு மட்டுமே காண்பித்துக் கொடுப்பாள். சாலமோன்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தார். அவளே சொல்ற, நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க கருப்பா இருந்தாலும் அப்படியே இருங்க. ஆனா சாலமோன்லாம் வரும்போது மொத்தமா முடியாச்சு. சாலமோன் ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. ராஜா அறைக்குள்ள கூட கூட்டிட்டு போறார். போகும்போது அவ சொல்றா, என்னை இழுத்துருங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. நேசர் வரும்போது அந்த முக்காடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்க்கிறார். கண் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, கண்ணங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அடுத்து சொல்லுகிற 2வது அதிகாரம் 13-14, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். டெய்லி டெய்லி தேட வைக்கிறோமே, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் டெய்லி வந்து, அப்பா நான் வந்துட்டேன்பா அப்படி சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதே அவருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. உன் முகத்தை நான் பார்க்கட்டும். முக்காட்டு நடுவேன்னு அப்படி விட்டு பார்க்கிறார், ட்ரை பண்ணி பார்க்கிறார். சிலர்லாம் பார்க்கிறார், சிலர்லாம் முக்காடை இழுத்து போட்டு அவர் இப்படி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார். வேற என்னங்க பார்க்கிறார்? உறவுகள் வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும், நம்ம பையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும். அவர் வந்து என் முகத்தை எனக்கு உன் முகத்தை பார்த்தா போதும். அவ ஏன் முக்காடு போட்டா தெரியுமா? ஒருவேளை நேசருக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா, ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், வெயில் பட்டு கருப்பா இருக்கிறேன், நேசருக்கு என்ன பிடிக்காம போயிட்டான்னு சொல்லி அவ அப்படியே வெட்கத்தோட அந்த முக்காட போட்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறா, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே, உங்க வாழ்க்கை அவர் பார்க்கட்டும்.
வரவும் போறவங்கெல்லாம் முக்காட விலைக்கு காட்டிட்டு அவருக்கு மட்டும் நான் நேசருடையவன் அவர் வேற யாருங்க சொல்ல முடியும்? அவனால கூட சொல்ல முடியல. அவன் அழகா இருக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கருப்பா இருக்கிறேன். அது எப்படி தெரியுமா? என் சகோதரர்கள்லாம் ஆண்டவர் பாக்கட்டு, உன் அழகு முகத்தை பாக்கட்டு. நீ அழகா இருக்குன்னு சொன்ன காட்டு பார்ப்போம். வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே. பைபிள் என்ஜாய் பண்ணல. சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தா அவருக்கு எது பார்க்க விருப்பம் தெரியுமா? இந்த முக்காட்டின் நடுவே உங்க பேச ஒருத்தர் ரொம்ப ரசிச்சு பார்க்கிறார். யோபுவின் நண்பர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார், நான் யோபுவின் முகத்தை பார்ப்பேன், பார்த்து உங்க ஜெபத்தை நான் கேட்பேன், உங்களை விடுவிப்பேங்கிற. ஆண்டவர் பார்த்து ரசிக்கிறதுக்கு மேக்கப் அவசியம் இல்லை. சகோதரர்கள் தான் ஆமேன்னு சொன்னாங்க. ஏன்னா போட்டும் பிரயோஜனம் இல்லை. முக்காடு போட்டு இப்படி என்ன பாப்பாரா, இப்படி என்ன அந்த முக்காட்டின் நடுவே என்ன ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கும் போதுதான் நான் மதிப்புள்ளவனா எண்ணப்படுகிறேன். என் லைஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மீனிங்ஃபுல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தம், உம் வாயின் முத்தங்களால் முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான தேசம் என்மேல் உடையவரே. கைகளை உயர்த்தி என்னவரே, என்னவரே, நீ என் மனவாளர், என்னவரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே, என்னவரே, உடையவர். எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே. ஆமென். என்று பல தள்ளின போதனை வாய்ந்தெடுத்தவர். Love you, Bob. ஆமென். என்னவரே, 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 என் பிரியமே ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே, என்னவரே. ஆண்டவர் டெய்லி கேட்கிறான், உன் முகத்தை காட்டு. அட்லீஸ்ட் வந்து நான் இருக்கிறேனாவது சொல்லிட்டு போங்க. அப்பா சமூகத்துல யார் முதுகை காண்பிக்கிறவர்கள் தெரியுமா? எரேமியா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவைக்கு மட்டும் தேவனை தேடுகிறவர்கள், அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள்,
தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் ரட்சியும் என்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? தேவைக்கு மட்டும் தேடுகிறவர்கள். தேவைன்னு வந்தா நேரா வந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்பா அப்பான்னு விழுது. தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆளை காணாது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க முதுக காட்டுறவங்கப்பா, நான் அவங்க முகத்தை பார்க்க விரும்புறேன். ஆபத்து வரும்போது எழுந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும். தேவைக்கு மட்டும் தேடுறவங்க. ஆண்டவர் கேட்க, நான் உன் பணத்தை கேட்டேன், நான் உன் பொருளை கேட்டேன், நான் உன் பொண்ணை கேட்டேன், நான் உன் ஃபேஸை நான் பார்க்கணும். நீ என்ன பார்க்க ஆசைப்படுறியோ இல்லையோ, நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன்னு கர்த்தர் சொல்றேன். ஆதாமே உன் ஃபேஸை எனக்கு காட்டு, நீ எங்க இருக்கிற. ஒரு நெருக்கம் வரும் நம்ம லைஃப்ல பாருங்க. நெருக்கம் வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம்னா கர்த்தர் சொல்றாரு, இவங்க முகத்தை காட்டுறவங்க இல்ல, முதுகை காண்பிக்கிறவர்கள். யார் முதுகை காண்பிக்கிறவர்கள்? எரேமியா 32:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். அதாவது ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவரா இருக்கணுமே தவிர ஆலோசனை கர்த்தரா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயம், ஆலோசனை கர்த்தர். இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். ஆனா அதுல ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதுதான் அநேகருக்கு இன்னைக்கு காணாம ஒரு இயேசுதான் தேவை. கல்வாரி இயேசு தேவையில்லை. திராட்சரசத்தை குடியுங்கள்னா ஓடி போய் குடிப்போம். கல்வாரி இயேசுன்னு என்ன சொல்லுவார்? அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கூடாது. அது வேண்டாம். இது கடினமான உபதேசம். யார் நிலைத்திருப்பான்? 5 அப்பம் 5000க்கு அதிகமாய் பெருக பண்ணும் போது என்ன கூட்டம். ஆனா தம்மை ஜீவப்பமாய் கொடுத்த போது வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் என்னதான் தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வரது சர்ச்சில தான், ஆனா பிரையாரிட்டி கொடுக்கிறதெல்லாம் மற்றவைகளுக்கு. சூரியன் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள், சிருஷ்டிகரை அல்ல. அதனாலதான் தேவ பிள்ளைகளை இயேசு என்கிற பெயர்ல ஒரு விக்கிரகத்தை, ஒரு போட்டோ கூட ஒரு தேவ பிள்ளை வந்து வைக்க கூடாது. அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு விளக்கு கொளுத்தி அப்படியே அந்த போட்டோல நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அது நடக்கக்கூடாது. அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏறுகிறார் பாடும்போது அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பார். நான் ஏறிட்டேன், நீ எப்போ ஏறுவாங்க? நீ எப்போ வர போற? சிலர்லாம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 40 நாள் தொடங்கிட்டாங்கல்ல நான்வெஜ். ஆனா அந்த ஈஸ்டர் அன்னைக்கு கேரளாவில், தமிழ்நாடு தெரியல, கேரளாவில் அதிகமாய் சாராயம் விற்பனை ஆகிறது எந்த நாள்ல தெரியுமா? ஈஸ்டர். ஏன்னா அந்த துக்கத்தெல்லாம் தீக்கணும்ல. சிருஷ்டிகரை நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்ளாம வேற எது நாங்கள் சூரியனை வணங்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. யாரும் ஆனாலும் சிலர் சூரியனை பார்க்கும்போது அது சிலர் பழகிட்டாங்க. 4 பேர் செய்யறதை பார்த்து எதுக்கு செய்யறோன்னே தெரியாது. ஆண்டவர் சமூகத்திலிருந்து உடன்படிக்கை செய்துட்டு போகும்போதும் சில இடத்தை பார்க்கும்போது ஆண்டவரை இவங்க போட்டோவை காட்டுங்க, ஆண்டவர் இங்க பாரு ஃபுல்லா முதுகா இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்ல எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிறார். நீங்க அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும்.
அவர் ஒருவரே தேவன். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே இரட்சகர். சேனைகளின் கர்த்தர் ஷெமம்ரே தனரே. ஆமென். சேனைகளின் glory பரிசுத்தர். செய்தி பாதிதான் வந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாபால் செய்த ஒரு செயல் தாவீதுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிட்டு வந்து சொல்றாங்க, நாபால் இப்படி இப்படி எல்லாம் பண்ண, நம்ம எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம் உங்களுக்கு, ஆனா நம்ம ஒரு காரியத்துக்காக போகும்போது ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லி தாவீது ஆட்கள் வந்து தாவீதின் இடத்துல சொன்னது. தாவீது ஆமா, சிலர் வந்து சொல்ற சொல்லே நமக்கு பிபி ஏறும். அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் வந்து நமக்கு ஓட்டி விடுவாங்க. வந்து எப்படி இருக்கு, எல்லாம் நல்லாதான், ஆனாலும் இவங்க இருக்கிறாங்க தெரியுமா அப்படிமாங்க. தாவீது அந்த வீட்டுல ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நேர புறப்பட்டு போறாரு. இந்த செய்தி யாருக்கு தெரிய வந்துட்டுன்னா, அபிகாயிலுக்கு தெரிய வந்தது. நேர போய் ராஜா கிட்ட ஓடி போய் ராஜாவுக்கு முன்னாக விழுந்து அநேக காரியங்கள் பேசுவா. அப்படி பேசும்போது ராஜா அபிகாயிலை பார்த்து சொன்ன வார்த்தை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். அதை சொல்லி ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், இதுதான் வேர்டு. நீ மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா, கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அனுக்கிரக காலம், இது ரட்சணிய நாள். மிஸ் பண்ணிராதீங்க. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு, அடுத்த வார்த்தை, அவளை அப்படி பார்க்கிறான். பார்த்து நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். நாபால் முதுக காட்டினான். தாவீது இனி இவன் இருக்க கூடாதுன்னு புறப்பட்டு வந்தான். அபிகாயில் முகத்தை காட்டுறான். தாவீது சொல்லி சமாதானம், நான் உன் முகத்தை பார்த்து இப்படி செய்றேன். உன் முகத்தை பார்த்து. ஹல்லேலூயா. நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்கட்டும். நம்முடைய தலைமுறைகள் வாழட்டும். நம்முடைய முகத்தை பார்க்கணும். நம்ம முதுக காட்டி காட்டி தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கூட நம்ம ஆபத்து வரும்போது நோக்கி கூப்பிட ஆண்டு சொல்ல, அதை நான் இந்த லிஸ்ட்லயே வைக்கலன்ட்டார். அதனாலதான் யோசுவா பாருங்க, அவன் எப்படி இருக்கிற அழுக்கு வஸ்திரம் தரித்தவன். அவனுக்கு தெரியும், என் முகத்தை பார்த்துட்டாருன்னா அப்ப என்ன அடிக்க மாட்டார். இளையகுமாரன் திரும்பி வந்ததும் தூரத்திலே அது யாருன்னு யாரு பாக்குறா தெரியுமா? அப்பா பாக்குறாரு. முகத்தை பார்க்க இறங்கி ஓடுறார். முதுக காட்டினதும் அப்பா வீட்டிலே இருந்தார். அவன் போகும்போது வெளியே இறங்கவே இல்லை. ஆனா அவன் திரும்பி வந்ததும் முகத்தை பார்த்ததும் அப்பா ஓடி போய் ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்ன ஊமையே இப்படி இருக்கும்டா, அவர் ஒரிஜினலுங்க. ஹல்லேலூயா. தீவிரமாய் தாமதிக்காதிருங்கள். பரிசுத்தத்தை நேசியுங்கள். பரிசுத்தமாகுதலுக்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? என்னவரே என்னவரே என்னவரே, எஸ், என்னவரே என்னவரே என்னவரே. இந்த பாடலை பாட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜெபம். வலது கரத்தை உயர்த்தி
இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, நான் உமக்கு முதுகை காண்பிக்கிறவனா இருக்கக்கூடாது. உன் முகத்தை எனக்கு காண்பி. எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் தேடுற எனக்கு என்ன நினைச்சு வெக்கமா இருக்குப்பா, அசிங்கமா இருக்குப்பா. எத்தனை பேர் அப்படி வெக்கப்படுறீங்க? எனக்கு ஒரு நெருக்கம்னா ஓன்னு வந்து எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நான் யாரோ நீங்க யாரோன்னா ஓகே, நான் பிள்ளை இல்லவா, நீங்க எனக்கு அப்பா இல்லவா, என் பேச நான் உங்களுக்கு வந்து காட்டணும்லப்பா. ஆபிரகாமே கூப்பிட்டதும் இதோ அடியேன், எப்பவுமே அவைலபிளா இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ப்பா. உடனே ஆபிரகாம் முகத்தை திருப்பல. ஈசாக்கு கொடுக்காம இருக்கும் போதும் முகத்தை காட்டினான், ஈசாக்கு கொடுத்த பிறகும் முகத்தை காட்டுறான், ஈசாக்கு எடுக்க போறேன்னு சொல்லும் போதும் முகத்தை தான் காட்டுறான். அவனதான் சொன்னார், என் சிநேகிதனான், என் சிநேகிதனான். அப்பா, நான் உமக்கு முகத்தை காட்டக்கூடாது. காரணம், ஆமென், என்னை இவ்வளவாய் நேசித்து ரசிக்கிறதுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லாண்டவரே. என்னவரே என்னவரே, உம்மாயின் முத்தங்களால், உம்மாயின் முத்தங்களால். பிள்ளைங்கெல்லாம் பாடுங்க. ஆமென் ஆமென். திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்னேல் உடையவரே. கைகளை உயர்த்தி என்னவரே என்னவரே என்னவரே, என்று அழைத்தவரே என்னவரே என்னவரே, எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து. எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? வீணர்கள் பல தள்ளின போது வாழ்ந்தெடுத்தவரே, என்னவரே சகமாவரே, என்னவரே மணவாளனே, என்னை பிரியமே ரூபவதி. ஹல்லேலூயா. என்னவரே என்னவரே, உங்க அன்பின் கயிற்றால், அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், நன்றியோடு எதற்குமே உதவாத, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எண்ணாத உயரத்திலே என்னை கொண்டு, எதற்குமே ஆமென், எண்ணாத உயரத்திலே கண்மலை கண்மலை மறைவுக்குள்ளாய், கண்மலை வெடிப்பிலே தங்கும் என் புறாவே, உன் முகத்தை காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கடைசியா கைகளை உயர்த்தி என்னவரே 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 என்னை பிரியமே ரூபவதி ஹalleluya என்னவரே 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 நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாழ துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும். நாங்கள் எங்கள் முதுகை அல்ல, முகத்தை காண்பிக்கிறவர்கள். அனுதினமும் நீங்க அதை பார்க்க விரும்புறீங்க. எங்களை முன்வைக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்மையை நம்புகிறவர்களாய் மட்டுமல்ல, தங்கள் சரீரங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள் அப்பா. அப்படியே எங்கள் ஆவியாத்மா சரீரம் அனைத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சுத்திகரி, எங்க பக்கத்தில் எப்பவுமே நீங்க நிக்கணும். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்களும் நேசிக்க, அந்த பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலனாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆட்கொண்டு அப்படியே நடத்து. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானத்தோட அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.